திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேத்தாண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வடிவேல். இவருக்கு திருமணம் ஆகி 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை உள்ளனர். இவர் மூவருமே அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் மின்கம்பி மீது பணியாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு தற்போது மாற்றுத்திறனாளியாக உள்ளார். எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டிலேயே இருந்து வருகிறார். தங்களுக்கு அரசு சார்பில் 3 சக்கர வாகனம் வேண்டும் என கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை 20க்கும் மேற்பட்ட முறை மனுக்கள் கொடுத்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை வழங்கவில்லை எனவும், இதனால் எனது பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதற்கு முடியவில்லை என வேதனையோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மனு அளித்திருந்தார். அதனை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிவ சாந்தரவல்லி அடுத்த வாரம் திங்கட்கிழமை அவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்க வேண்டுமென துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் ரேஷன் கார்டில் தற்பொழுது 20 கிலோ அரிசி மட்டுமே வழங்கி வருவதாகவும், அவற்றை மாற்றி 35 கிலோ வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரியை அழைத்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். 1 ஆண்டு காலமாக மனு கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. அரிசி வாங்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல. அது 35 கிலோ அரிசி வேணுன்றதுக்காக மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். வருஷம் ஒரு 20 மனு கொடுத்துருப்பேன். 2த்துக்கும் வண்டிக்கு 20 மனு கொடுத்துருப்பேன். கார்டுக்கு 20 மனு கொடுத்துருப்பேன். எனக்கு பெருசாக இப்போ என்பிஹெச்எஸ் கார்டை போட்டிருக்காங்க. பிஹெச்எஸ் கார்டு போடுறதுக்கு என்பிஹெச் கார்டு போட்டிருக்காங்க. 20 கிலோ 5 பேர் இருக்கிறோம். இப்போ நானும் 3 பசங்க அந்த 20 கிலோ அரிசி பத்தலை. அங்கங்கே நான் எந்த வேலைக்கும் கூலிக்கு போக முடியல. வீட்டிலையும் எங்கேயும் போகிறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது சார்? திங்கக்கிழமை உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன், நானே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு வாய்ஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்திருங்கள்.